ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கஃபோல்டிங் கட்டுறது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே எக்ஸ்டர்னல் ஸ்கஃபோல்டிங் வந்து இந்த தென்னை மரம் இருக்குது, அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு கயிறு போட்டு கட்டி ஸ்ட்ராங் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எவ்வளோ வெயிட் ஏறோ என்னான்ற ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கஃபோல்டிங் எல்லாம் கட்டுறது. ஆக்சுவலாக இது வந்து வால் பேனலிங் பண்ணணும், கிரானைட் மாதிரி வால் பேனலிங் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த காலம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் சொன்னோம் இல்லைங்களா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பம்ப் ரூமு, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பார் ரூமுன்னுவாங்க. ஸ்விம்மிங் பூலில் வந்து பிஃபோர் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிறதுக்கு முன்னாடி கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, சும்மா ஜஸ்ட்டு ஒன் சிங்கிள் பாத் மாதிரி வந்துட்டாக்கு வெட் பண்ணிக்கின்னு பாடியை வந்து வெட் பண்ணிக்கின்னு ஸ்விம்மிங் பூலில் இறங்குவாங்க. சில ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா வந்து மறுபடியும் இதை வந்து அழைச்சிட்டு பாடியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் வாட்டரில் நல்லா இது பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நமக்கு அந்த சிலருக்கு வந்து அந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி ஃபீலிங்கெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பார் ரூம் இதெல்லாம் தேவைப்படும். அப்புறமா ரோடு ஒர்க்குக்காக எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது. இது வந்து என்னக்கா ஒரு 1.5 ஏக்கரால் வந்து ரோடு ஒர்க்கு, ஸ்விம்மிங் பூல்லு, டாக் ஹவுஸு, செக்யூரிட்டி ரூமு. நம்ம என்ன பண்ணோம், ஜென்செட் ரூமு, அப்புறமா வந்து டிரைவர்ஸை தங்கிறதுக்கு ஷெட்டு, கார் ஷெட்டு, இதெல்லாம் 1 by 1 நம்ம ரெடி பண்ணின்னு இருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக பீச் வியூ ரோடு. அப்புறம் கட்டி முடித்தோடனே நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பங்களா நல்லா பக்காவாக இருக்கும். ஓகே, டேக் கேர், பை பை. இல்லை